தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பத்திக்கிட்டு எரிகிற மாதிரியான ஒரு சம்பவம் 21ஆம் தேதி நடக்க போகுது. என்னடா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட 2வது மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்குது. இந்த மாநாட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து 2வது வருஷத்தில் இருக்காங்க. விஜய்ங்கிற ஒரு பிரம்மாண்ட நடிகர் நான் படத்தை நடிக்கிறதை விட்டுட்டு இனிமேல் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. களத்துக்கு வருவாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்துறாரு. அதுவும் வெற்றிகரமாக நடந்து முடியுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அறிக்கைகளும் ஏதாவது ஒரு நேரத்தில் மக்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. மிக முக்கியமாக பார்க்கணும்னா, இந்த லாக்அப் டெத் மரணங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக இருந்ததாக இருக்கட்டும், அவர் மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னு உங்களை முன்னிறுத்தும் போது நீங்கள் களத்தில் போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் மேலே தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் களத்துக்கு வந்தால் மிகப்பெரிய கூட்டம் வரும், அதும்போது பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கும், அசம்பாவிதங்கள் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எங்கள் தலைவர் முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும் களத்துக்கு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. அது உண்மைதான். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் களத்துக்கு வரும்பொழுது கூட்டம் கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிதர்சனமான உண்மை. ஆனால் அரசியல் கட்சி தலைவருங்கிற போது களத்தில் சந்திச்சாதான் அது மக்களை இன்னும் ஓகே, நமக்காண்டி விஜய் இருக்காரு, தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு கூடுதலான ஒரு மதிப்பையும் மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கும். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதுரையில் நடக்கிற, அதாவது மதுரை டு தூத்துக்குடி அந்த பைபாஸில் பாரபத்தி அப்படிங்கிற இடத்துல 500 ஏக்கரில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு, ஏறக்குறைய 300 ஏக்கரில் மக்கள் உட்கார்றதுக்கான அந்த ஸ்டேஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 200 ஏக்கரில் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கிங்காக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு சைடு வரவங்களுக்கு ஒரு பார்க்கிங், இன்னொரு ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு ஒரு பார்க்கிங்னு சொல்லிட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வசதி, அருமையான தண்ணி வசதிகள் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டர் பாட்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே அவங்களோட கட்சியோட அந்த டேக்லைன், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோடு அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு சராசரி மனுஷனுக்கு பத்துமா அந்த பொதுக்கூட்டத்துலேயும் அந்த மீட்டிங்லேயும் அப்படிங்கிறபோது தற்காலிக பைப்புகள்லாம் வச்சு அது மூலியமாக குடிநீர் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை எந்த ஒரு மாநாட்டிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இதுலேருந்து வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இதை விட பெரிய கட்சிகளும் சரி, ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளும் கட்சிகளும் சரி மிகப்பெரிய மாநாடுகள் நிறைய போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டிலேருந்து இது என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நடிகர் விஜய் அவர்களோட மாநாடு. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரத்தில் ஒருத்தர் தான் விஜய். இது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிற நிலமையில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லவும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இனிமேல் படம் நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொள்கையிலையுமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்குது, அது மாற்றுக்கிறது இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, களத்துக்கு இனிமேல் அவர் எப்படி வருவார், ப்ரெஸ்ஸை எப்படி சந்திப்பார், இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த பாரபத்தி மாநாடு ஒரு ஏறக்குறைய ஒரு பிரம்மாண்ட மாநாடாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொள்கை தலைவர்களோட புகைப்படங்கள் கண்டிப்பாக கட் அவுட்டில் இடம்பெறும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன பேச போகிறாரு, முதல் மாநாட்டில் கொள்கையில் அறிவிச்சார், நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதை தாண்டி திமுக எதிர்ப்பு அரசியலை மிக முக்கியமாகவும் பிரதானமாகவும் பேசிக்கிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. ஆனால் அதிமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைதான் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. விஜய் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்க வர அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிற கருத்தை வெளிப்படையாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார், ஆனால் ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரில, அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு தெரில. ஆனால் அதிமுக போன்ற ஒரு வலிமையான ஒரு கட்சி கூட விஜயோட வலிமையும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கூட நாங்கள் என்றைக்குமே கூட்டணி வைக்க மாட்டோம், அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூடவும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. இந்த மாநாட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார்னு எதிர்பார்க்குறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் இந்த மாநாட்டில் கலந்துக்கிற பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறத காவல்துறைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலையும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அறிக்கையுமே நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள்,
பள்ளி ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்க இவங்க யாருமே வந்து மாநாட்டுக்கு வராதீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தே நேரலையில் எங்களுக்கு பாருங்கள், ஏன்னா நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க, எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மெயினான ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டங்கள் ஆர்கனைஸ்டாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அன்பால் வர்றங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னைக்கு பெரிய கட்சிகள் எல்லாருமே ஒரு மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரியான விஷயம் தமிழக வெற்றி கழகத்திலையும் நடக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிங்கிற போது இந்த அமைப்புகள்லாம் இருக்கணும். அதை தாண்டி தன்னார்வலர்கள் விஜயை பார்க்கணும், விஜய் எப்படி இருப்பார், விஜய் எப்படி பேசுவார், விஜய் நேரில் எப்படி பேசுவார், இதை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஒரு இளைஞர் கூட்டமும் சரி, கிராமப்புறங்கள்லேருந்து மக்கள் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த மாநாடு நடந்து முடியுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. விஜய் என்ன பேச போகிறார், கூட்டணி குறித்து எதுவும் பேசுவாரா, இவ்வளோ நாள் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் பேசியிருந்த விஜய் இந்த மாநாட்டில் அதிமுகவை எதிர்த்து பேசுவாரா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு விமர்சனம் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாரு, மக்களை வந்து களத்தில் சந்திக்க மாட்டேங்கிறாரு. இந்த 2 குற்றச்சாட்டுகளையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான விளக்கத்தை விஜய் இந்த மாநாட்டில் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் ஏறக்குறைய 3500 போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 எஸ்பி, 2 காவல் ஆணையர்கள், 35 டிஎஸ்பின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வரும். ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கொடுத்த கணக்குக்கு மாநாட்டுக்கு வர மாட்டாங்க. மினிமம் 10 லட்சம் பேர் வருவாங்கிற போது காவல்துறைக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள இளைஞர்கள்ட்டையும் அப்புறம் வந்து நிர்வாகிகள்கிட்டையுமே வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் சொல்லியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், அதுக்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுவரை எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்தியிருக்காங்க, அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டங்களும் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் தன்னோட 2வது மாநாடை போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுலேருந்து அந்த பாரபத்திங்கிற இடத்துல அவ்வளோ மக்கள் டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மாநாட்டு அன்னைக்குன்னு வர முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். அந்த க்ரௌடுக்குலாம் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுங்கிறக்காண்டி அந்த மாநாடு எப்படி இருக்குது, அங்கே எப்படி வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி குடும்பங்கள்லாம் ஏதோ டூரிஸ்ட் போகிற மாதிரி, பிக்னிக் போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு இவ்வளோ பெருசாக மாறுறதுக்கும் மக்கள் இதை மிக ஆர்வமாக பார்க்குறதுக்கும் ஒரே ஒரு காரணம், விஜய்ங்கிற ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. என்ன தான் விஜய்கிட்ட இன்னும் ஒரு அன்டெஸ்டட் ஓட்டு இருக்குது, அவர் எவ்வளோ ஓட்டு வச்சுருக்காருங்கிறது தெரியல, எலெக்ஷனில் நின்னா தான் தெரியும்னு சொல்லிட்டு அவர் மேலே விமர்சனம் இருந்தாலும், விஜய்ங்கிற ஒரு பிரபலம் அரசியலுக்குள்ள வரும் பொழுது அதை நம்ம வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோருமே கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க. வெளியில் சொல்லலாம் விஜய் வந்து எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னு, ஆனால் விஜயால் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். அது 100%, 20%, இல்லை 10% தான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறது வந்து 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டு தான் முடிவு பண்ணும். கண்டிப்பாக ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு விஜய் சொன்னதுனால கண்டிப்பாக யாரு கூடயாவது கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரம்மாண்ட மாநாடு என்ன மாதிரியான ஒரு திருப்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துதுன்னு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.